பாவிய லேவியாக மாத்தி வச்சது யாரு? அவருக்கு நாங்க போதும் டான்ஸ் சொல்லும் பாரு. நிலைக்குள்ளே கலை சலை தலை நிமித்தி வச்சது யாரு? சிறை கலை மறை தலை வந்தவரை மறை சொல்ல கேளு. I have a reason to dance. I have a reason to shout. For I am filled with grace. Eh hala, eh hala, eh hala, eh hala, eh hala, eh hala. H-A-L-A-L hala, eh hala, eh hala, eh hala, eh hala, eh hala. H-A-L-A-L hala, eh hala, eh hala, eh hala, eh hala, eh hala. H-A-L-A-L hala, eh hala, eh hala, eh hala, eh hala, eh hala. H-A-L-A-L. ஐயா வணக்கம். வணக்கம். சரி, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விசேஷமான நாள் என்ன நாள் அண்டி? சரி, பிறந்த நாள். எத்தனையாவது பிறந்த நாள் என்று சொல்லி 46வது பிறந்த நாள். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். மிக்கிக்கு கையை கொடுங்க. இன்றைக்கும் எல்லாரும் கைதட்டுங்க. சரி சரி, நாங்கள் யாருன்னு ஃபஸ்ட்டாக சொல்கிறோம். சரி, நாங்கள் வந்து BTH சர்ப்ரைஸ் டெலிவரின்ற ஒரு டீம்லேருந்து வந்திருக்கோம். சரியா, உங்களோட பிறந்த நாளுக்கு நிறைய அன்பளிப்புகளோட வந்திருக்கோம். உங்களை சர்ப்ரைஸ் செய்யணுமெண்டு நாங்கள் வருவோமெண்டு எதிர்பார்த்தீங்களா? யாராவது சொன்னாங்களா? கேள்விப்பட்டீங்களா இப்படி ஒரு ஏற்பாடும்? சரி சரி சரி, அப்போ நீங்கள் சொல்ல போகிறீங்க உங்கள் மேலே இருக்கிற அன்பில் இந்த சர்ப்ரைஸ் வந்திருக்கு. இது யார் செய்திருப்பாங்க? உங்களுடைய சொந்தக்காரர்கள் யாராவனா இருக்கலாம், உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம். யார் செய்திருப்பாங்கன்னு சொல்லுங்க. பாஸ்டர் இருக்கிறபடியா விசுவாச பிள்ளைகள் மற்றது எங்களுடைய குடும்பம் சேர்ந்து செய்திருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, குறிப்பிட்ட ஒரு 2-3 பேர் பேர் சொல்லுங்களேன் பார்ப்போம். இதில் மகன் இதில் செய்திருப்பேன். உங்களோட மகன் என்ன? உங்களோட மகன் பேரை சொல்கிறீங்களா? மகன் அபிநதாப். ரைட், அபிநதாப் இது செய்திருக்கேன். ஓகே, அவரோட பேர் சொல்லியிருக்கீங்க. சரி, இன்னும் 2 பேர் சொல்லுங்கள். டெஸ்மி ஸ்ரீ என்ற சகோதரங்களும் செய்திருப்பாங்க. டெஸ்மி ஸ்ரீ, அவங்க யார் உங்களுக்கு? உறுப்பினர்கள்னு சொல்கிறீங்க. சரி, மிக்கி மவுஸுக்கு பதில் தெரியும். மிக்கி மவுஸை கேட்டு பார்ப்போம். மிக்கி மவுஸ் சொல்லுங்க, அவங்க செய்தவங்களான்னு சொல்லுங்க. நீங்கள் சொன்ன பதில் பிழைன்னு சொல்லிட்டாரு. சரியா, உங்களுக்கு ஒரு அன்பளிப்புண்ட பார்த்துட்டு சரியா கேக் எடுப்போமே. நான் மிக்கி ஐயாவுக்கு ஒரு கேக் ஒன்று வந்திருக்கு. பிடிச்சிருக்கா? மிக்கி ஏமாற்றக்கூடாது, பார்த்தீங்களா? சரி 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 சரி, ஓகே, பிடிச்சிருக்கா? ரைட், சரி, அதை வச்சுருங்க. சரியா, இப்போ மிக்கி அடுத்த கிஃப்ட்டை எடுத்து வாங்க, நம்ம எடுத்து வச்சுட்டு பேசுவோமா? சரி, ஐயாவுக்கு வந்து இன்னொரு சாக்லேட் பாஸ்கெட் ஒன்று வந்திருக்கு. சாக்லேட் பாஸ்கெட் வந்திருக்கு, நிறைய சாக்லேட்ஸ் எல்லாம் இருக்குது. ஐயாவுக்கு விருப்பமா சாக்லேட்ஸ் எல்லாம்? அப்படிங்க தானே? ரைட், சரி, இப்போ சொல்லுங்க பாப்போம், இந்த சர்ப்ரைஸ் உங்களுக்காக ஏற்பாடு செய்தது யாராக இருப்பாங்க? இது நீங்கள் 3 பேர் சொன்னீங்க, அந்த 3 பேரும் இல்லை. வைஃபாக இருப்பாங்களா? வைஃப் இந்த நிற்காங்க, இங்கே நிற்காங்களா? சரி, அவங்ககிட்ட நீங்கள் கேட்டுருங்களேன், நீங்கள் செய்தீங்களா? ஐயோ, அவங்க செய்யலன்னு சொல்கிறாங்களே, உண்மையாக பொய்யானு எங்களுக்கு சந்தேகமாக இருக்கு. சரி, இதை வந்து செய்தது வந்து ரைட், இங்கே வந்திருக்காங்க போல. திடீரென்று சர்ப்ரைஸோட வந்திருக்கலாம் அவங்க. சரி சரி, அப்போ அவங்க உண்மையை சொல்லுவாங்க தானே, நீங்கள் அவங்ககிட்ட கேளுங்க, நீ செய்தீங்களா இல்லையான்னு கேளுங்க. அவங்க செய்யலன்னு சொல்றாங்க. அடுத்த கிஃப்டை வாங்கி எடுப்போமா? சரி, வாங்கி எடுங்க மிக்கி மவுஸ்ல இருந்து. ஏன்னா அவருக்கு வந்து அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த சின்ன டெடி பேரை கேட்காரு, அவர் வச்சு வைக்கிறாரு. இல்லை அப்படியெல்லாம் இல்லை, பிறகு கமிஷன் காய்ச்சி போயிருமா? சரி, போய் எடுத்து வாங்க. அடுத்து வந்து மிக்கி மவுஸ் உங்களுக்காக 2 பேக்கிங் கொண்டு வந்திருக்காரு. இதில் 2லையும் என்ன இருக்குமென்னு சொல்லி பார்க்குறதுக்கு முதல் உங்களுக்கு 2 கிஃப்ட்லையும் எது பிடிச்சிருக்கு ஃபஸ்ட்டாக இதை பார்ப்போம். ஃப்ரேம்னு முடிவு பண்ணிட்டீங்க, பார்த்தாலே தெரியுது என்ன? ரைட், உள்ள படம் ஏதாவது தெரியுதா? சரி சரி சரி, ஃப்ரேம் பார்ப்போம் பண்ணுறீங்க. சரி,
இந்த ஃப்ரேம் வந்து யாரால உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கும்னு சொல்லுங்க. டெஸ்மிஸ்ரீ அவங்க இல்லை உண்மையாகவே இல்லை. நாங்களும் உங்கள்கிட்ட உண்மையை சொல்லித்தோம். ஃபாரின்ல இருந்து வந்திருக்குன்னு சொல்லி மிக்கி மவுஸ் சொல்கிறாரு. ஃபாரின் சைட்லேருந்து யாராவது அப்ரோட்ல இருந்து சைடில் வந்து ரேஞ்சல் ஆண்டி. யாரு? ரேஞ்சல் ஆண்டியா? எஸ், ரேஞ்சல் ஆண்டி. அப்படி ஒரு பேர் நம்ம கேள்விப்பட்டோமா? இல்லையே. இல்லை அவங்க இல்லை. இது வேற யார்? ஒரு பாய் இருக்கலாம். சரி, ஒரு ஆம்பளையா இருக்கலாம். யாரா இருப்பாரு? வெளிநாட்டுல இருந்து ஒரு ஆம்பளைன்னு சொன்னா யாரா இருப்பாரு? சரி நல்லா யோசிச்சுட்டே இருங்க. அதுக்கு முதல் இதில் ரெண்டில் ஒரு கிஃப்ட்டை செலக்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு அது ரைட் அவட்ட கொடுங்க. சரி, பார்த்துருவோமா? ஓகே ரைட் கிளப்ஸ் பண்ணுங்கல்ல. சரியா, பார்த்துட்டிங்களா? ஆஹா, அதில் வந்து ஏதோ ஒரு லைன் போட்டிருக்குறேன். சரியா, என்ன லைன் போட்டிருக்குன்னு சரி நீங்கள் வாசிச்சு காட்டுங்க. கர்த்தர் இது ஆஸ்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய். ஆஹா, சரியான பொருத்தமான வரிகளோட இந்த ஃப்ரேம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். சரி உரியாக்களுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள். கடைசியாக நாங்கள் யாருன்னு சொல்லிடுவோம். சரியா, அடுத்த கிஃப்டையும் பார்த்துருவோம். அடுத்த கிஃப்ட்டை பார்க்குறதுக்கு முதல் இந்த கிஃப்ட் என்னன்னு சொல்லி கெஸ் பண்ணிடுமா உங்களால்? ஊகிக்க முடியும்? ஷர்ட்டாக இருக்குங்கண்ணா. சரி, ஷர்ட்டாக இருக்கும். ஓகே, என்ன கலர் ஷர்ட்டாக இருக்குன்னு சொல்லுங்கள். சொல்லுங்கள். நீங்கள் வந்து சரியாக சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கு. சரியா, பாப்போமா என்ன கலர்? ரைட். சரி, சொல்லுங்க பாப்போம். மெரூன் கலர்ன்றீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு. மெரூன் கலர்னா சொன்னாருண்ணே. சரி, பார்த்துருவோம் அப்போ. சரி, ஓகே, உங்களோட கையால் எடுத்து பாருங்க பாப்போம் என்ன கலர்ண்டு பார்க்குறதுக்கு நாங்களும் வெயிட் பண்ணுறோம். சரியா சொன்னீங்கன்னு சொன்னால் பனிஷ்மெண்ட் இருக்கு. We are waiting. The same color போலையே. மரும் தானே? ஐயோ, வெரி குட். பிடிச்சிருக்கா அது? நைஸ் கலர். அப்போ மெரூன் கலர் ஃபேவரட்டா உங்களுக்கு? சரி, உங்களுக்கு ஃபேவரட் கலர் என்று சொல்லி யாருக்கு தெரியும்? வைஃபுக்கு தானே தெரியும். வேற ஒருத்தரும் தெரியாதா? எனக்கு என்னமோ இந்த மிக்கி தான் செய்திருப்பாரோ, மிக்கி ட்ரெஸ் போட்டிருக்கிறதா செய்திருப்பாரோ ஒரு டவுட்டு. நீங்கள் ஒரு தரம் பார்க்குறேன், நான் பார்த்துக்கலாம். சரி, அதை பிறகு பார்ப்போம். சரி, பனிஷ்மெண்ட்டுக்கு வருவோம். நீங்கள் சரியான ஆன்சர் சொன்னதால நான் பனிஷ்மெண்ட் தாரம்னு சொல்லியிருந்தேன். சரி, அவர் பாட்டு ஒன்று படிங்க பார்ப்போம். அதாவது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கருத்தரை வச்சுக்கொண்டு ஒரு பாட்டு ஒன்று படிங்க. சரியா, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. ஐயா, பாட்டு படிக்க. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. நான் தண்ணீரை கடந்து வந்தோம், ஆனால் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். பலவித சோதனையான் பிடமிடப்பட்டோமையா,
பொன்னாக மாற்றி விட்டீர், புது இருதயம் தந்து விட்டீர், எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர், எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர், வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோம், இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போம், எங்களாயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம், எந்த நாயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவேன், எங்கள் தேவன் நீர், எந்தன் ராஜா நீர், நான் போற்றிடும் எந்தன் கண்மலை நீர், எந்தன் தேவன் நீர், எந்தன் ராஜா நீர், நான் போற்றிடும் எந்தன் கண்மலை நீர். சரி சரி, இந்த பாட்டை வச்சு எங்களால் உணர்ந்து கொள்ள முடியுது, உங்களுக்கும் கருத்தெடுக்க முடியலான பிணைப்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லி. சரி ஐயா, அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம். சரி, அடுத்த கிட்ட பார்த்துருமா மிக்கி? டக்குன்னு ஓடி போய் எடுத்து வாங்க. மிக்கி கொஞ்சம் கண் தெரியுது, முதல்ல தான் கண் தெரியாமல் திணறுவார், இப்போ கொஞ்சம் துடிப்பாக இருக்காரு மிக்கி மவுஸ். ஓகே தானே மிக்கி? சரி எடுப்போம். அங்க பாருங்க, இந்த ரோஜாவை கழட்டி போட்டு பிரிச்ச வீவல ரோஜா வந்து. சரி 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 சரி, ரைட் ரைட். இப்போ கிட்ட போங்க. சரி, இப்போ நீங்கள் ஐயாவுக்கு கிஃப்ட் கொடுக்க போகிறீங்க மிக்கி, சரியா? கொடுத்துருவோமா? என்னவா இருக்கும் ஐயான்னு சொல்லுங்க, என்ன கிஃப்டாக இருக்கும் இது? நீங்கள் டச் பண்ணி பாருங்க, டச் பண்ணி பார்த்து கண்டுபிடிங்க. ரைட், என்ன மாதிரி தெரியுது? ரைட் 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 ரைட். சரி, அப்போ நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம், சரியா? ரைட். சரி சரி, ஏமாத்தப்படாது மிக்கி மவுஸ். மிக்கி மவுஸ் என்ன எட்டி பார்க்குறேங்க? எட்டி பார்க்குறேன், வித்தியாசம் எடுத்து வந்து முட்டைக்குள்ள இந்த டைனோசர் எட்டி பார்க்குற மாதிரியா? ரைட். அப்போ தலையணை தான், அதையும் வெளியில் எடுங்க, அதையும் வெளியில் எடுங்க. அப்படியே அதையும் வெளியில் எடுங்க, அதையும் வெளியில் எடுங்க. அப்படியே அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் மேல இருந்து கீழே அப்படியே தடவி விடுங்க இந்த தலையணைய. சூப்பர் சூப்பர். சரி சரி, மேலே ஃபுல்லாக அப்படியே எல்லா இடத்தையும் தடவி விடுங்க.